சிவகாசியை சேர்ந்த சோலைராணி அப்படின்றவங்க எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க? இப்ப அவங்க நம்ம கூட இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க ஏன் இந்த மாரி பண்ணாங்க? இப்ப அந்த கேஸ் எந்த மாரியான ஒரு நிலைமையில இருக்கு? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? சோலைராணி சிவகாசியில இருந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அவங்க காலேஜ்ல முன்னாடி படிச்சுட்டு இருந்த ஒரு சீனியர் பையன லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த பையனோட பர்த்டே அப்போ, இவங்களும் அந்த பையனும் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இத்தனைக்கும் கேம்பஸ்குள்ள எடுத்த மாதிரியான ஒரு ஃபோட்டோன்னு சொல்றாங்க. ஆனா, நெறைய பேர் என்ன சொல்றாங்க, "இது கேம்பஸ்குள்ள எடுத்த ஃபோட்டோ இல்ல. இது கேம்பஸ்க்கு வெளியில எடுத்த ஃபோட்டோ தான்." அந்த பையனோட பர்த்டே அன்னைக்கு சோலைராணி அந்த ஃபோட்டோவ குளோஸ் ஃபிரெண்ட்ஸ் ஐ மீன் அவங்க Instagram பதிவகத்துல ரொம்ப இப்ப நம்மலாம் நம்ம ரிலேஷன்ஸ்க்கு தெரியக்கூடாது, இல்ல ஃபிரெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஐ மீன் சில ஃபோட்டோஸ்லாம் போடுவோம்ல. அது மாதிரி அவங்களும் அவங்க குளோஸ் ஃபிரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சு, அதுல அந்த பையனுக்கு பர்த்டே அன்னைக்கு அந்த ஃபோட்டோ போட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் இருக்கிற மாரியான ஒரு ஃபோட்டோ. காலேஜ் பேக்கிரவுண்ட் அது காலேஜ் பேக்கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இத அந்த பொண்ணோட குளோஸ் சர்க்கிள்ல இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபோட்டோ எடுத்து ஐ மீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க காலேஜ்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பியூனுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கா. அந்த பியூன் மாறன் அப்படின்னு சொல்லப்படுற பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அத அவங்க காலேஜ்ல பிரின்சிபல் இருப்பார்ல, அவருக்கு அனுப்பிச்சு வச்சு இந்த மாரி நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாரி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ, அவரு இந்த பொண்ணையும், அந்த பொண்ணோட அம்மாவையும் கூப்ட்டு ரொம்ப தகாத முறையில, அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துற முறையில நெறைய பேசியிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு அவ லவ்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதுல அந்த மாரி சொல்லியிருக்காங்கன்றது தெரிய வருது. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு லவ் பண்றா, இல்ல இந்த மாரி ஒரு ஃபோட்டோ எடுக்குறா அப்டின்னா, அந்த பொண்ண கூப்ட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம். லைக் இந்த மாரி பண்ணாதம்மா அப்டின்னு சொல்லியிருக்கலாம். இல்லன்னா, அவ பேரண்ட்ஸ கூப்ட்டு அவங்க கிட்ட இந்த மாரி நடக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு தகாத முறையிலயோ, இல்ல ஒரு பொண்ண கஷ்டப்படுத்துற முறையிலயோ பேசுறதுக்கான உரிமைய ஃபர்ஸ்ட்டு நம்ம யாருக்குமே தகுதி இல்ல. நம்ம யாருமே அத சொல்லவும் கூடாது. லவ் பண்றதுன்றது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். அதையும் மீறி அவங்க ஒரு தப்பான நபர தேர்ந்தெடுக்குறாங்க, இல்ல இதனால அவங்களோட படிப்பு பாதிக்குது அப்படின்னா, நீங்க சொல்ல வேண்டிய ஆள் அவங்க பேரண்ட்ஸ் தான். இல்லன்னா அந்த பொண்ணுக்கு கூப்ட்டு நீங்க ஒழுங்கான முறையில நீங்க அட்ரஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணுமே தவிர, இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள யூஸ் பண்ணி கண்டிப்பா அவங்க திட்டுறதுன்றது கண்டிப்பா ஆதரிக்கக்கூடிய செயல் கிடையவே கிடையாது. சோ இந்த பொண்ணு அந்த மாரி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப மன வருத்தத்தோட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாரி என்ன மட்டும் திட்டினது, என்ன மட்டும் அசிங்கப்படுத்தினது எல்லாமே எங்க அம்மாவ கூப்பிட்டு எங்க அம்மாவையும் இந்த மாரி பேசினாரு. இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் என்னால எப்படி நான் இத ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி நான் இருக்க போறேன்னு தெரியல. ஸோ என்ன மன்னிச்சுரு நான் போறேன் அப்படின்ற மாரியான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, அந்த பொண்ணு அவங்களோட முடிவ அவங்களே தேர்ந்தெடுத்துக்கினாங்க. இப்ப அவங்க நம்ம கூட இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு, அவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் அந்த இறுதி இதுக்கு போகணும்னு நெனச்சிருக்காங்க. ஆனா, காலேஜ் சைட்லருந்து யாருமே போக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் குடுத்து, அண்ட் அவங்க கிளாஸ் மேம்லாம் இருப்பாங்க. அவங்க யாருமே போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால யாருமே போவும் முடியல. இந்த கேஸ அப்படியே மூடி மறைக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஆனா, அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா புரொட்டஸ்ட் பண்ணி, காலேஜ் காலேஜ் முன்னாடி உட்கார்ந்து புரொட்டஸ்ட் பண்ணி நியூஸ், மீடியா எல்லாரும் இப்போ எங்களுக்கு இதுல சம்மந்தப்பட்ட இந்த 3 பேரையும் நீங்க விசாரிச்சு அவங்களுக்கு மேல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா தான், நாங்க இந்த புரொடெஸ்ட்ட நிறுத்துவோம் அப்படின்ற மாரி சொன்னதுனால தான், இப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இது அட்ரஸ் பண்ணி நம்மளே பார்க்க முடிஞ்சுச்சு. எனக்கு கூட நெறைய பேர் Instagramல இத அனுப்பிச்சது. இந்த மாரி ஒண்ணு நடக்குது பாருங்க. இத பத்தி பேசுங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இத பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். இப்போ அவங்க புரொடெஸ்ட் பண்ணதுனால, அவங்க 3 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் ஐ மீன் அந்த கேஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பொண்ணுக்கு எதிரி ஒரு பொண்ணு தான்ட்டு. இப்போ அது நம்பணும் போல இருக்கு. இல்ல ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட ஒரு பொண்ணு வச்சிருக்கா அப்டின்னா, அந்த பொண்ணு நிஜமாவே நம்பி, அந்த பொண்ணு நிஜமாவே ஃப்ரெண்டா நெனச்சு தான் வச்சிருப்பா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இதுல அந்த பொண்ணு அந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணி, அது இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சு வச்சது ஃபர்ஸ்ட் தப்பு. இதுவே ரொம்ப யோசிக்க வேண்டிய செயல் தான். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத யோசிக்கணும். அண்ட் மேனேஜ்மென்ட் சைடு சரி இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் என்னமோ பண்ணிட்டான்னா கூட, பெரியவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வீட்டு பொண்ணா இருந்தா கூட கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணுமே தவிர, இந்த மாரி தகாத வார்த்தைகளையோ, இல்ல ஹார்ஷான வேர்ட்ஸோ யூஸ் பண்ணி இந்த மாரி பேசியிருக்கவே கூடாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த மாரியான வார்த்தைகள் ஒரு சின்ன பசங்க கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் பசங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா,
கண்டிப்பா அந்த வயசுல லவ் வரும். ஒருத்தவங்கள பார்த்தா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஜெனரலா வரது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். எல்லாருமே நம்ம அத லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். யாருமே ஃபேஸ் பண்ணாத ஆளே இருக்கவே இருக்க முடியாது. அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா, கண்டிப்பா அதையும் விட நம்மளுக்கு நம்ம படிப்பு ரொம்பவே முக்கியம். ஒழுங்கா படிக்கணும். இந்த நம்ம படிப்பு மொத்தம் தான் நம்மளுக்கு எப்பவுமே கை குடுக்கும். எவ்வளவோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல வாழ்க்கை, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு படிப்ப வந்து அவங்க பசங்களுக்கு குடுக்கணுன்றதுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு உடம்பே முடியலன்னா கூட, அவங்க வந்து நல்லபடியா பசங்க படிக்கணும், நல்லபடியா அவங்க லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு, தயவு செஞ்சு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. லவ் பண்ணுங்க. வேணான்னு சொல்லல. பண்ணுங்க. ஆனா, இதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எதுக்குமே வந்து இந்த மாரியான ஒரு முடிவு வந்து அது வந்து குளோஷர குடுக்காது. உங்களுக்கு என்னதான் மனம் கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க லீவ் எடுங்க. காலேஜ் கொஞ்ச நாள் போகாம இருங்க. இல்ல உங்களுக்கு புடிச்சவங்க வீட்ல போயிருங்க. உங்க பேரன்ட்ஸ் கிட்ட பேசுங்க. என்னவா இருந்தாலுமே சரி, யார்கிட்ட பேசினா உங்க மனசு வந்து சாந்தி அடையும்னு உங்களுக்கு தோணுதோ, யார்கிட்ட பேசினா நீங்க வந்து லைட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுதோ, தயவு செஞ்சு அந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது மாரியான விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே கிடைக்கலையா, கவலையே படாதீங்க. உங்க அக்கா நான் இருக்கேன்னு நெனச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால நான் இத சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. உங்களுக்கு எதனா பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு எதனா மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல யார்கிட்ட வந்து இத பத்தி பேசினா வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். என்னால இதுலருந்து வெளில வர முடியல. என்னால இத ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த கமெண்ட் செக்ஷன்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இல்லன்னா பெர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, காயு மேடின்ற என்னோட Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். உங்க பிரச்சனைய என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன குடுக்க ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா. எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க அக்காவா நெனச்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அதுக்கான ஒரு சொல்யூஷன நான் குடுக்கறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அதனால நீங்க அன் எ உங்களுக்கு மனசு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்றது ஒரே விஷயம் தான். படிங்க. படிச்சா தான் லைஃப் மாறும். இப்பல்லாம் நம்ம நெனைக்கிறோம், இந்த மாரியான விஷயங்கள் வந்து சிட்டில நடக்கிறது இல்லையா? அப்படின்னு கேட்டா, எஸ். சிட்டில இந்த மாரியான விஷயங்கள் கம்பேரிட்டிவ்லி நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? ஆனா, இந்த மாரி ஊர் சைட்ல இருக்காங்கல்ல, இந்த ஈரோடு, சிவகாசி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாரிலாம் இருக்காங்கல்ல, இந்த மாரியான ஊர்கள்ல வந்து இந்த மாரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நெறைய நடக்கிறது வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது. அந்த ஊர்ல இருக்க மக்களோட மைண்ட் செட் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து இந்த மாரி லவ் பண்ணிட்டாலோ, இல்ல என்ன ஒரு பையனோட சேர்ந்து பேசினாலோ, இல்ல வீட்டுக்கு லேட்டா வந்தா கூட, அவங்க வந்து இன்னும் அத ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி, அவங்கள வந்து அப்படியே லெட் டவுன் பண்ற மாரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இல்ல அவங்கள வந்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ரிலேஷன்ஸ் இல்ல அவங்க அவங்க ஸ்கூல் படிக்கிற இடத்துலயோ, காலேஜ் படிக்கிற இடத்துலயோ, எல்லா இடத்துலயுமே இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய நடக்குது. அது ஏன்னு இன்னும் வந்து நெறைய மக்களுக்கு வந்து அந்த ப்ராடரான ஒரு மைண்ட் செட்டே இருக்கிறதில்ல. ஏன்னா, அந்த மாரியான நெறைய ஊர்கள்ல வந்து இந்த கேஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற நெறைய பிரச்சனை நடக்கிறதும் வந்து நம்ம வந்து நெறைய பார்த்திருப்போம். அப்படிதான் இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? சிட்டில இருக்கவங்களுக்கே நெறைய பேருக்கு அந்த மாரி தாட்ஸ் இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா சிட்டில இருக்கவங்க வந்து வில்லேஜ்ல இருக்கவங்கள விட வந்து கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருமை பீத்திக்க முடியாது. இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். என்னதான் நம்ம பேசினாலும், நம்மளுக்கு ஒரு சைட்ல வந்து இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மன கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைச்சு, எப்படி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குல்ல. ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் அவங்கள அந்த மாரியான வேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணி வந்து அவங்க திட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ ப்ராப்பரான ஒரு அ இன்வெஸ்டிகேஷன் நடந்து அவங்க மேலயும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து மக்களோட கருத்தா இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இந்த கேஸ்ல வந்து இன்னும் என்ன மாரியான அப்டேட்ஸ் வருது அப்படின்ட்டு நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ட வந்து நான் குடுக்குறேன். முன்னாடி இந்த விஷயம் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காயு மேடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நான் அதை அட்ரஸ் பண்ணி எடுத்து பேசுவேன். அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.